தப்ப முயன்ற முன்னாள் அமைச்சர் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். மேலும் தகவல்கள். முன்னாள் அதிமுக அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜா என்பவர் தூத்துக்குடி மாநகராட்சியில 59வது வார்டு அதிமுக கவுன்சிலராக பதவி வகிக்கிறார். இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னதாக வேளச்சேரியில தனது குடும்பத்தோடு வசித்து வரும் ராஜாவின் சகோதரியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகனுமான பொன்னரசி என்பவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகார்ல பல்வேறு தகவல்கள் குறிப்பிட்டிருக்க, குறிப்பாக தனது தம்பியான அதிமுக கவுன்சிலரான ராஜா என்பவர் மற்றும் அவரது மனைவி அனுஷா என்பவர் சேர்ந்து தன்னுடைய 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 ஏக்கர் நிலம் மற்றும் 300 சவரன் நகைகளை மோசடி செய்து ஏமாற்றி இருப்பதாக அந்த புகார்ல குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக 16% பங்குகள் தருவதாக தன்னுடைய நிறுவனத்துல முதலீடு செய்தால் 16% பங்குகள் தருவதாக கூறி தனது கணவருக்கு சொந்தமான ஸ்ரீபெரும்புத்தூர் நிலத்தை அடமானம் வைத்து இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த புகார்ல குறிப்பிட்டிருந்தார். புகாரின் பேர்ல மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிமுக கவுன்சிலரான ராஜா மற்றும் அவரது மனைவி அனுஷா மீது வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இவருக்கு எல்ஓசியும் கொடுக்கப்பட்டது, லுக் அவுட் நோட்டீஸ். இவர் வெளிநாடு தப்பிச் செல்ல இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில அந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்ட நிலையில அவர் மலேசியாவுக்கு தப்பி செல்ல விமான நிலையம் சென்ற போது போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இவர் இந்த மோசடியில ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அவரது மனைவி அனுஷா என்பவர் தலைமறைவாக இருந்து வருவதால அவரை பிடிப்பதற்கான முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன்.